இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 5ஆம் வசனம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசிக்காமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போகுங்கள். ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை குறிக்கிறார். காணாமற் போன இஸ்ரவேலின் வீட்டாரிடத்திலே போங்கள். சபைக்கு பலர் வரலாம், எழுப்புதலாக இருக்கலாம், திடீரென்று காணாமற் போய்விடுகிறார்கள். சபையில் அவர்களை காண முடிவதில்லை. தேவனோடு அநேகர் ஆரம்பிக்கிறார்கள், காணப்படாமற் போய்விடுகிறார்கள். ஆண்டவர் சீஷர்களை அழைக்கும் போது ஒரு வார்த்தை ஆலோசனையாக அல்ல, கட்டளையாக ஆண்டவர் சொன்னார். புறஜாதியார் தேசங்களுக்கு, நாடுகளுக்கு நீங்கள் போக வேண்டாம். காணாமற் போன இஸ்ரவேலரின் வீட்டாரிடத்திலே போங்கள். ஆண்டவருக்கு காணாமற் போனவர்கள் மேல் ஒரு அக்கறை இருந்தது, கர்சனை இருந்தது. மறுபடியும் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தார். ஒரு கானானிய ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீயிடத்தில் இயேசு பேசும்போது மத்தேயு 15:24 சொன்னார், காணாமற் போன இஸ்ரவேலரின் வீட்டாருக்காகவே நான் அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றவர்களுக்காக நான் அனுப்பப்படவில்லை. ஆண்டவர் காணாமற் போனதை தேடுகிறவர், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது அவர் உவமையை சொல்லும்போது காணாமற் போன ஆடுகளின் உவமையை சொன்னார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தும் அதில் ஒரு ஆடு காணாமற் போனாலும் அந்த நல்ல மேய்ப்பனுடைய உள்ளம் காணாமற் போன ஆட்டின் மீது பொங்கி 99 ஆடுகளையும் சமாதானமான ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை அவன் தேடி தேடி அலைந்து கண்டுபிடிக்கிற வரையிலும் தேடி திரிந்து கண்டுபிடித்த பின்பு அந்த ஆட்டை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு தன்னுடைய ஊருக்கு வந்து அயலவர்களை பார்த்து, என் ஆடு காணாமற் போனது, அதை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று மகிழ்வான் என்று லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசுகள் இருந்து ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனாலும் அவள் அதற்காக விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி காணாமற் போன அந்த வெள்ளைக்காசை கண்டுபிடிக்கிற வரையிலும் அவள் அதை தேடுவாள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரந்தார்கள். ஒருவன் வேசியிடத்தில் தன்னுடைய பணத்தை செலவழித்து பரிதாபமாய் பன்றிகளின் உணவு கூட கிடைக்காமல் தவித்தாலும் கூட தகப்பன் இந்த காணாமற் போன மகனுக்காக வழியையே பார்த்து கொண்டு நின்றார். எவ்வளவு காலம் கழித்து வந்தானோ தெரியவில்லை. அவன் வருகிறதை அந்த ஊரார் பார்ப்பதற்கு முன்பு, அவன் வருகிறதை அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் இனத்தவர்கள் பார்ப்பதற்கு முன்பு முதலாவது பார்த்தது அந்த அன்புள்ள தகப்பன் தான்.
மகன் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தாலும் அன்புள்ள தகப்பன் அந்த மகனுக்காக எதிர்கொண்டு ஓடி போய் கட்டி பிடித்து அழுது முத்தம் செய்து வரவேற்றார். முறுமுறுத்து கொண்டிருந்த அவனுடைய சகோதரனை பார்த்து சொன்னான், உன் தம்பி காணாமற் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். நாம் எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் அல்லவா? நம்முடைய ஆண்டவருடைய குணம், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது தேவனுடைய அன்பை விட்டு விலகி காணாமற் போயிருந்தாலும் அவர்களை அன்போடு தேடி தேடி வந்து கண்டுபிடிக்கிற ஆண்டவர். உங்களுக்கு யாராவது விசுவாசிகள் தேவ அன்பை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்று தெரிந்தால் இயேசுவோடு சேர்ந்து அவரை மறுபடியும் தேவ அன்புக்குள்ளே கொண்டு வரும்படி செபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எந்த விசுவாசி காணாமற் போன ஒருவனுக்காக தேவனோடு சேர்ந்து பாரப்படுகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். சவுல் வாலிபனாய் இருந்தபோது அவனுடைய தகப்பனாகிய கீஸ் என்பவருடைய கழுதைகள் காணாமற் போனது. ஆகவே சவுல் கழுதைகளை தேடி தேடி 3 நாட்கள் அலைந்தார். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், காணாமற் போன கழுதை கிடைத்து விட்டது. ஆனால் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். காணாமற் போன கழுதை மேல் நீ எவ்வளவு பாரம் கொண்டால் இஸ்ரவேலர் மேல் எவ்வளவு பாரம் கொள்ளுவார். ஆகவே இஸ்ரவேலிலே உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போனதை தேடுகிறவர் கண்ணீரோடு நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் இழந்தவைகளை திரும்ப தரும்படி, இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம், இழந்து போன குடும்பத்தின் ஐக்கியம், இழந்து போன வேலை எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட தரும்படி இழந்து போன ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஊரிலே ஒரு முறை பூ விற்கிற ஒரு பெண்மணி, ஒரு பெண் குழந்தை, எப்போதும் அந்த பெண்மணி தெருவில் வரும்போது, பூ விற்கிறவள் வரும்போது இந்த பிள்ளைய முந்தானை பிடிச்சிட்டு நடக்கும், மூக்கை வடிச்சிட்டு தலை சீவாமல் தாய்குடையே நடக்கும். லேசாக அவங்கள பிரிக்க முடியாது. ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. சில பிச்சைக்காரர்கள் அவளை கடத்தி தூர இடத்து கொண்டு போய்விட்டார்கள். இவள் அழுதாள் பாருங்கள். தெருவில் நெஞ்சி அடித்து கொண்டு மகள் பேரை சொல்லி 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 அழுது கொண்டே இருந்தாள். அங்கே ஓடினாள், இங்கே ஓடினாள், தேடினாள், மகளே 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 என்று. 1 வாரம் 2 வாரம் அவள் தூங்கவில்லை, நிம்மதி இழந்ததில்லை. உடைய சத்தம் தெருவெல்லாம் கேட்கும். ஊர் மக்கள் அவளை பார்த்து சொல்வது உண்டு, உனக்கு தான் இன்னும் 5 பிள்ளைகள் இருக்க, நீ பசியும் பட்டியுமா அவளையே தேடிட்டு இருந்தா மற்ற பிள்ளைகளை நீ கவனிக்க வேண்டாமா? அவள் சொல்லுவாள், எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைங்க எனக்கு வேணும். என் மகளுக்கு என்ன நேர்ந்ததோ, ஐயோ கண்ணை பிடுங்கி பிச்சை எடுக்க வைத்தார்களோ, பிச்சைக்காரர்கள் என்ன கஷ்டப்படுத்துகிறாளோ என்று சொல்லி சொல்லி நெஞ்சில் அடித்து அழுவாள். ஒரு நாள் அவருடைய பிள்ளையை 40 மைலுக்கு அங்கே கண்டுபிடித்தாள். அவளுக்கு இருந்த சந்தோஷம். அதை போலதான் நான் ஆண்டவரை நினைக்கும் போதெல்லாம், காணாமற் போனதை தேடும்போது, இழந்து போனதை தேடும்போது அவருடைய முகம் எப்படி இருந்திருக்கும், எப்படி அங்கலாய்த்திருப்பார் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவர் சொன்னார், காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்க. 12 சீஷர்களையும் அப்படி சொல்லி அனுப்பினார். காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் என்றால் யார்? கிறிஸ்துவுக்கு முன்பாக ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பாக அசிரியர்கள் வந்து 10 கோத்திரங்களை சிறைப்பிடித்து அசிரியாவுக்கு கொண்டு போய் சிதறடித்து விட்டார்கள். திரும்ப அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவே இல்லை.
அந்த 10 கோத்திரங்களும் காணாமற் போன இஸ்ரவேலர் வீட்டாய் மாறினார். அதற்கு பிறகு 150 வருஷங்கள் கழித்து பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் திரும்பி வந்து 2 கோத்திரங்களை பிடித்து கொண்டு போனார். அதில் ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம், யூதா கோத்திரம் மாத்திரமே இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வந்தது. இயேசு இந்த பூமியில் வரும்போது 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமான யூதர்கள், யூதா கோத்திரம் மாத்திரமே இந்த பூமியில் இருந்தது. 11 கோத்திரங்கள் எங்கே போனது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே ஆண்டவர் சொன்னார், முதலாவது நம்முடைய நோக்கம் ஆபிரகாமின் சந்ததியும் யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளும் கோத்திரங்களும் இருந்து அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே அவர்களை தேடி போங்கள் என்று சொன்னார். பெந்தெகோஸ்தே நாளில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு ஆதி திருச்சபை நாட்களிலே ஒவ்வொரு சீஷனும் காணாமற் போன இஸ்ரவேலை மற்ற 11 கோத்திரங்களை சுற்றி நடக்க ஆரம்பித்தார். ஒரு கோத்திரம் இந்தியாவில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்தார். ஆண்டவர் சொல்லியிருந்தார், புறஜாதியருடைய வீட்டுக்கு போகாமல் காணாமற் போன இஸ்ரவேலின் வீட்டாரிடத்தில் போங்கள் என்று கட்டளை கொடுத்திருந்தார். இந்தியா பூரணமாய் புறஜாதிகளால் நிரம்பி இருந்தால் தோமா நிச்சயமாய் இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டார். ஒரு கோத்திரம் இந்தியாவில் இருக்கிறது என்று எண்ணி அவர் வந்தார். அந்த கோத்திரம்தான் லேவி கோத்திரம். இந்தியாவில் ஐயர், ஐயங்கார், நம்பூதிரிகள் இந்தியாவில் 0.5%, 1% அல்ல, 0.5% இஸ்ரவேலின் சுபாவங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு ஆசாரியராக இருந்தவர்கள் இஸ்ரவேல் சிறைப்பட்டு போனதினாலே கோவில்களுக்கு ஆசாரியர்களாக, புரோகிதர்களாக வந்த ஒரு கோத்திரம். அவர்கள்தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதம மந்திரியும் அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த பிராமினாய் இருக்கிறார்கள். தோமா முதலிலே வட இந்தியாவில் எங்கே வந்து ஊழியம் செய்தார் என்றால் பிராமணர்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்தார். கேரளாவில் நம்பூதிரிகளை அவர் அதிகமாய் ஆண்டவரண்டை வழி நடத்தினார். சென்னைக்கு மயிலாப்பூரில் அவர் ஊழியம் செய்ய வந்தார். அந்த நாட்களில் மயிலாப்பூர் முழுவதும் ஐயர்களால் நிரம்பியிருந்தது. அவரை, தோமாவை ஈட்டியால் குத்தி கொண்ட சரித்திரத்தை பார்க்கும்போது அதுவும் ஒரு பிராமணன் என்பதை நீங்கள் அறியலாம். இன்றைக்கு அந்த 12 கோத்திரங்களும் எங்கே 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 போனது என்று ஆராய்ச்சியாளர்கள் தேட ஆரம்பித்தார்கள். தான் கோத்திரம் எங்கே போனது? ஒரு தேசத்துக்கு பெயர் தான் மார்க், டேன்மார்க். நாங்கள் தான் கூத்தத்தை சேர்ந்திருக்கிறோம், மார்க் பண்ணிக்கொள்ளு. எங்கே போனாலும் இந்த தான் கோத்திரத்தால் முதலிலே தான் என்ற பெயரை வைப்பார்கள் அல்லது முடிவிலே தான் என்று பெயர் வைப்பார்கள். ஸ்வீடன் என்பது தான் கோத்திரம், டான்மார்க், டென்மார்க் அந்த கோத்திரம். அமெரிக்கா சென்றிருந்த போது அங்கே என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். ஐயா, அமெரிக்காவுக்கு குறித்து வேதத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? நான் சொன்னேன், நேரடியாக சொல்லப்படவில்லை. ஏனால் அமெரிக்கா 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. கொலம்பஸ் கண்டுபிடிக்க வேண்டுமென்று அவர் புறப்பட்டார். ஆனால் வேதம் அதற்கு முன்பாகவே 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டு விட்டது.
ஆனாலும் காணாமற் போன ஒரு கோத்திரம் அமெரிக்காவில் இருக்கிறது. அது யோசேப்பின் கோத்திரம். வேதத்தில் பிரித்தானியா என்று அழைக்கப்படுகிறது. பிரிட்டனை குறிக்கிறது. இங்கிலாந்து தேசம் என்று அதை நாம் அழைக்கிறோம். அங்கே பூரா யோசேப்பின் கோத்திரத்தார் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். யோசேப்பின் பிள்ளைகளை யாக்கோபு அழைக்கும் போது மனாசையும் எப்ராஹிமையும் பக்கத்தில் வைத்து ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கும் போது, ஐயா மூத்த மகன் மனாசே, அவன் மேல் நீங்கள் இடது கையை வைத்து விட்டீர்கள், வலது கையை வைத்து ஆசீர்வதிங்க. யோசேப்பின் ரெண்டு பிள்ளைகள் எப்ராஹிமும் மனாசையும் ரெண்டு கோத்திரங்களாய் மாறும்படி யாக்கோபு ஆசீர்வதித்தார். அதில் எப்ராஹிம் ஒரு பெரிய கோத்திரமாய் இங்கிலாந்து தேசத்திலிருந்து கப்பலிலே புறப்பட்டு போய் அமெரிக்காவை கண்டுபிடித்தார்கள். சின்ன இங்கிலாந்து தேசம், அதிலிருந்து ஆஸ்திரேலியா தேசம் உருவானது. யோசேப்பு இங்கிலாந்தாய் இருந்தாலும் அவர் மூலமாய் ரெண்டு பிள்ளைகள் எப்ராஹிம் கோத்திரத்தார் அமெரிக்கா வந்தார்கள். மனாசே கோத்திரத்தார் ஆஸ்திரேலியா வந்தார்கள். ரெண்டு கண்டங்கள் தோன்றினது. இந்த 12 கோத்திரத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை ஆதியாகமம் 49 வாசிக்கிறோம். சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு பெரிய கோத்திரங்களாய் மாறின அவர்களை மோசே உபாகமம் 32-33 ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பெரிய கோத்திரங்களாய் மாறினது. வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு வரும்போது 7ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தையும் கோத்திரத்தாரையும் ஆண்டவர் அழைக்கும் போது என் ஊழியக்காரர் என்று அழைக்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்தாரிலும் 12,000 பேரை முத்திரை போட்டு அந்தி கிறிஸ்துடைய வேதனைகளுக்கு அவர்களை தப்புவிக்க செய்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் புதிய எருசலேமிலே 12 வாசல்கள், அந்த பெரிய மதில் சுவரிலே 12 அஸ்திபாரங்கள், 12 வாசல்கள், அந்த வாசலின் அருகே 12 தேவதூதர்கள், 12 கோத்திரங்களின் பெயர்கள் அங்கே எழுதியிருந்தன என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவுக்கு 12 சீஷர்கள். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு 12 குமாரர். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். இயேசுவின் மூலம் கர்த்தருடைய கோத்திரத்துக்கு, கர்த்தருடைய குடும்பத்துக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் காணாமற் போய்விடவே கூடாது. இன்றைக்கு உங்களுடைய எல்லா பின்மாற்றத்திலிருந்தும் திருப்பும்படி, உங்களை மறுபடியும் தேவனுடைய அன்புக்குள்ளே கொண்டு வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு முறை ஒரு ஆலயத்துக்கு கணவனும் மனைவியும் வந்தார்கள். கணவன் மிலிட்டரியில் குடி வெறியை கற்றுக்கொண்டவன். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்த போது அந்த குடி வெறி ஆவி அவனை விட்டு ஓடிட்டு அவன் ரட்சிக்கப்பட்டான், சபைக்குள்ளே வந்தான். குடிவெறி ஆவி போனாலும் கூட சிகரெட்டு பழக்கம் அவனை விட்டு போகவே இல்லை. சபைக்கு வரும்போது யாரோடு பேசினார்னா, என்னப்பா நீ பேசும்போது கப்பு கப்புன்னு அடிக்குது, சிகரெட்டு உதவியா? இவருக்கு என்ன சொல்லனே தெரியாது. பல பாவங்கள் தன்னை விட்டு போனது உண்மைதான். ஆனால் ஏதோ ஒரு பாவம் அவரை சிக்க வைத்து கொண்டே இருந்தது. புகைப்பிடிக்கிறதுலேருந்து, சிகரெட் ஊதுவதிலிருந்து ஒரு விடுதலை இல்லை.
என்னதான் பக்தியாய் நடந்தாலும் திடீரென்று அந்த ஞாபகம் வந்துவிடும். யாராவது புகைப்பிடித்தார்கள் என்றால் உடனே உத வேண்டும் என்று ஆசை வரும். ஆவே சந்து பொந்துக்குள்ளே போய் ஒரு கடையில் வாங்கி 12 சிகரெட்டை அட் அ டைமில் ஊதி தள்ளிடுவார். சபைக்கு வரும்போது குற்ற மனசாட்சி வாதிக்கும். ஆகவே சபைக்கு வருவதை கொஞ்சம் கொஞ்சமாய் நிறுத்தினார். மற்றவர்கள் மத்தியிலே நாம் விழுந்து விழுந்து எழும்புகிறதை விட பின்மாற்றத்திலே காணாமற் போன ஒரு நிலைமையில் இருந்தால் போதுமென்று எண்ணினார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மனைவி சொன்னாள், சர்ச்சை ஆலயத்து பக்கத்திலேயாவது என்னை விட்டுட்டு முடியும் போது என்னை பிக்கப் பண்ணி கொள்ளுங்க. அவர் விடுறதுக்கு வந்தார். திடீரென்று இந்த மைக்கு மூலமாக லவுட் ஸ்பீக்கரில் ஆலயத்துக்கு வெளியே இருந்த அவருடைய காதிலே ஒரு சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கம் உன்னை தேவ சமூகத்தில் காணாமற் போகும்படி செய்ததா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவாய். இவர் சொல்லும்போது இவருடைய உள்ளம் பொங்கினது. சரி, இருதயத்தை மழுக்கிக் கொண்டு மனசாட்சியை மழுக்கிக் கொண்டு தேவனுடைய ஆலயத்தின் பின்பகுதியில் வந்து உட்கார்ந்தார். அப்பொழுது அந்த போதகர் சொன்னார், கர்த்தர் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறவர், எல்லா நுகத்தடிகளையும் முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். இன்றைக்கு நீ கூப்பிடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, இந்த குற்ற மனசாட்சியினை வாதிக்கிறதிலிருந்து, ஆலயத்துக்கு வரும்போது உள்ள உற்சாகத்தை இழந்த நிலைமையிலிருந்து என்னை உயிர்ப்பியும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நசனா இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடு. ஒரு வாயை திறந்தார் சொல்லுவதற்கு. ஒரு பலத்த அபிஷேகம் அவர் மேலே இறங்கினது. தூக்கி வீசப்பட்டார் தேவனுடைய வல்லமையினால. அதோடு அந்த நுகத்தடி முறிந்தது. சீரட்டுகளை ஊதுகிற பழக்கம் அவரை விட்டு நீங்கினது. ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கத்துக்கு நீங்க அடிமைப்பட்டிருந்திருக்கலாம். இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையே, இதனால் அல்லவா நான் ஒரு காணாமற் போன ஆட்டை போல மாறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கதறி தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். குமாரன் விடுதலையாக்கினால், யோவான் 8:36 சொல்லுகிறது, நிச்சயமாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லுகிறது. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, காணாமற் போன ஆட்டை போல ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இன்றைக்கு யாக்கோபின் குமாரர்கள் ஏன் காணாமற் போனார்கள்? அவருடைய இருந்த என்ன சுபாவத்தால் தேவ சமூகத்தை அவர்கள் இழந்தார்கள்? மறுபடியும் ஆண்டவருடைய வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? யாக்கோபுக்கு 12 குமாரரும் ஒரு குமாரத்தியும் தீனாள் என்ற ஒரு பெண்ணும் இருந்தார்கள். இந்த 13 பேரும் 13 விதமான குணாதிசயம் அவர்களே இருந்தது. இன்றைக்கு அவர்கள் எந்தெந்த தேசத்தில் குடியிருக்கிறார்கள்? சிதறப்பட்டதற்கு என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு 5 பிள்ளைகளை குறித்து வேகமாய் நேரம் கிடைக்கிற வரையிலும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், யாக்கோபுக்கு 4 மனைவிமார். முதல் மனைவி லேயாள், 2வது மனைவி ராகேல், 3வது மனைவி சில்பாள், 4வது மனைவி அந்த அம்மா பிறந்த பில்காள். 4 மனைவிகளுக்கும் 12 பிள்ளைகள் குமாரர்.
எல்லாவற்றிலும் முதலாயிருக்கிறவர் ரூபன் கோத்திரத்தார். அவருடைய மூத்த மகன் சேஷ்ட புத்திர பாகன். யாக்கோவுக்கும் லேயாளுக்கும் குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தையை பார்த்து இதோ ஒரு மகன் என்று சொன்னபடினால் ரூபன் என்று அழைக்கப்பட்டான். ரூபன் என்றால் நமக்கு ஒரு குமாரன் என்று அர்த்தம். அவனை பெற்றபோது அவருடைய மனைவி நினைத்தாள், என்னுடைய கணவனுடைய விருப்பமெல்லாம் ராகேல் மேல்தான் இருக்கிறது, லேயாளாகிய என் மேல் விருப்பமில்லை. இந்த குழந்தையின் முகத்தை பார்த்தாவது அவர் என்னோடு சேர்ந்திருப்பார், என்னோடு அன்பாயிருப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஆனால் இந்த ரூபனுடைய முக்கியமான ஒரு சுபாவம், அவனை காணாமற் போக செய்யும்படியான ஒரு சுபாவம். அவன் தண்ணீரை போல தழுமினவனாய் இருந்தான். அவனுக்குள்ளே இச்சை தலையெடுத்து கொண்டே இருந்தது. அதை அடக்கி வைக்க அவனால் முடியவில்லை. மாம்ச இச்சையிலிருந்து ஜெயம் பெற என்ன வழி என்று தெரியாமல் கடைசியில் தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டி, தனக்கு சித்தி சின்ன அம்மா என்று முறை கொள்ளுகிற சில்பாள் இடத்தில் மாம்சீச்சிலே அவன் விழுந்து போனான். ஒரு நாள் அந்த 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்க 12 பேரையும் தன்னண்டை கூட்டி சேர்த்து ரூபனை பார்த்து தகப்பன் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 49 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷம் உள்ளவன். முதலாவது நன்மையான காரியங்களை, பாராட்டுகிற காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போதுமே ஆண்டவர் எடுத்த உடனே குற்றத்தை சொல்றதல்ல. 7 சபைகளுக்கு எழுதும்போது ஒவ்வொரு சபையில் உள்ள நல்ல காரியங்களை பாராட்டினார். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரத்தில் அந்த 7 சபைகளையும் நல்லதை பாராட்டுகிறார், தவறானதை சுட்டி காண்பிக்கிறார். 4வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. ரூபன் என்றாலே நம்முடைய மன கண்களுக்கு முன்பாக வருவது மாம்ச இச்சை, அளவுக்கு நீரின பால் உணர்வு, செக்ஸில் ரொம்ப வீக்காகி தகாத ஒரு உறவு முறைக்கு போய்விட்டான். தனக்கு மனைவி கிடைத்த பிறகு இள மனைவியோடு சந்தோஷமாய் இருப்பதை விட்டுவிட்டு தகப்பனுடைய மனைவியோடு சயனிப்பது எவ்வளவு மனவேதனையானது. எத்தனை ஆண்டுகள் கடந்து போன போது இந்த ரூபன் கோத்திரம் எங்கே போயிருக்கிறது என்று கண்டுபிடித்தால் பிரான்ஸ் தேசத்துக்கு போயிருக்கிறார்கள். நான் முதல் முறை பிரான்ஸ் தேசம் போன போது வீதியில் நிற்கிற நிர்வாண சிலைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுடைய பாட புத்தகத்திலும் நிர்வாண படங்கள் இருந்ததை பார்த்து இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. பல கிராமங்கள் கணவனும் மனைவியும் குடும்பத்தாரும் எல்லாருமே நிர்வாணமாக இருக்கக்கூடிய கிராமங்கள் அங்கே இருந்தது. பிரான்ஸ் வலிமையான ஒரு தேசமாய் பிரிட்டனோடு போடி போட்டு பல தேசங்களை பிடித்தாலும் தங்க வைத்து கொள்ள முடிவதில்லை. நீ மேன்மை அடைய மாட்டாய். கடைசியில் அவர்கள் தோற்று விடுவார்கள். பிரான்ஸ் தேசத்தில் நெப்போலியன் பெரிய சக்கரவர்த்தியாய் எழுந்தான், பேர் புகழோடு விளந்தான். கடைசியிலே இங்கிலாந்து தேசத்தில் உள்ள கடல் பாலை தளபதி நெல்சனோடு யுத்தம் புரியும் போது அவன் தோற்று போனான். ஹெலினா என்ற தீவிலே
சிறை வைத்தார்கள், அங்கே அவன் மரித்தான். நல்லா வருவான், மேன்மையடைய மாட்டான். நல்லா வருவான், ஜெயம் பெற மாட்டான். இன்றைக்கு அநேகருடைய சுபாவம் என்ன? நல்ல சுபாவத்தில் படித்து படித்து மேலே வருகிறது போல இருக்கும். அவர்களுக்குள்ளே கட்டுக்கடங்காத இந்த மாம்ச இச்சை இருக்கிறபடியால் முடிவிலே அவர்கள் தோல்வி அடைந்து போவார்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பும்போது அந்த அபிஷேகம்தான் நுகத்தடிகளை முறிக்கக்கூடியது, மாம்ச இச்சைகளிலிருந்து ஒரு விடுதலை தரக்கூடியது. இன்றைக்கு அநேக பேர் கண்களின் இச்சையில் எனக்கு ஜெயமில்லை என்று சொல்லுகிறார். ஒரு பிஷப் சொன்னார், ஜவுளி கடையில் வச்சிருக்கிற பொம்மைகளை பார்த்தாலே எனக்கு இச்சை வந்துடுது என்று. யார் தான் அவரை பிஷப்பாக்குனாங்களோ எனக்கு தெரியல. ஒரு முன்மாதிரி இல்லாத ஒரு பிஷப். அநேகருடைய வாழ்க்கை அதுதான் நோக்கமாக இருக்கிறது. அதனாலே மேன்மை இழந்து போகிறார்கள். கர்த்தர் தர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்த விரும்பினாலும் இந்த காரியத்திலே அவர்களுக்கு விடுதலை இல்லாமல் நீதிமொழிகளை சொல்லுகிறார். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன்னுடைய மனதை அடக்கிறவன் தான் உத்தமன். ஒரு ஆட்டை அடக்கலாம், மாட்டை அடக்கலாம், கழுதை அடக்கலாம், கப்பலை அழுக்கலாம், குதிரை அடக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனை அவன்தான் அடக்க வேண்டும். அவனுக்குள்ளே காணப்படுகிற இச்சைகளுக்காக வாரத்தில் ஒரு முறை உபவாசித்து தேவ சமூகத்தில் உடைய அக்கினி என் மேலே இறங்கி எப்படி இந்த எக்ஸ்ரே கேன்சர் கிருமிகளை அப்படியே சுட்டரிக்கிறதோ அந்த ரேடியேஷன் போல உடைய அபிஷேகம் என் மேல் வந்து அந்த இச்சைகளை முறிக்கட்டும், எனக்கு விடுதலை தரட்டும். அபிஷேகத்தினாலே நுகத்தடி முறிந்து போகும் என்று ஏசாயா 10:47 நாம் வாசிக்கிறோம். அந்த அபிஷேகம் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அதனாலே நாங்கள் எந்த எண்ணங்களையும் சிறைப்பிடிக்கிறோம். மாம்ச இச்சைகளை கொண்டு வருகிற எண்ணங்களை 2 கொரிந்தியர் 10:4 என்று நினைக்கிறேன். எந்த எண்ணத்தை நாங்கள் சிறைப்படுத்துகிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரூபன் கோத்திரம் காணாமற் போனதற்கு மாம்ச இச்சையிலே ஒரு ஜெயம் இருந்தா இல்லாததே முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவதாக இன்னொரு மனிதனை வாசிக்கிறோம். யாக்கோபின் 2வது குமாரன் பெயர் சிமியோன் என்பதாகும். இன்றைக்கு சிமியோன் ஒரு கோத்திரமாக ஒரு தேசமாக அல்ல, அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார். ஐரோப்பா முழுவதும் சிதறடிக்கப்பட்ட ஒரு கோத்திரம் உண்டானால் அது சிம்சோன் கோத்திரம்தான். அவன் என்ன செய்தான்? யாக்கோபு சொல்லுகிறார், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்கள் பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவருடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். சிமியோன் சிதறி போனார். சிமியோன் சிதறி போனான். காரணம், சீறுகிற கோபம் அவனுக்குள்ளே இருந்தது. அவருடைய தகுதியான தங்கை தீனாள் நகரத்தை பார்க்க, பெண்களை பார்க்க, சுற்றி பார்க்க போன போது சீகேமின் இடத்தில் உள்ள வாலிபன் அவளை கண்டான். அவளுடைய அழகை கண்டான். நயமுற அவளோடு பேசினான். தன்னுடைய அறைக்கு கொண்டு போய் அவளை கெடுத்து போட்டான். இது சிமியோனுக்கு தெரிய வந்தது. சிமியோன் கொந்தளித்து எழுந்தான். மற்ற 12 சகோதரர்களுக்கும் வருத்தம் இருந்தாலும் சிமியோனுக்கு கோபம்
மூர்க்கமாய் மாறினது. பட்டயத்தை எடுத்து கொண்டு போனான். அந்த ஊரில் உள்ள அவ்வளோ பேரையும் அவன் சங்கரித்தான். சிலருக்குள்ளே கோபம் வந்தால் அடக்க முடியாது. நான் இன்கம் டேக்ஸில் வேலை செய்யும்போது என்னோடு உள்ள பக்கத்தில் வேலை செய்கிற சர்வீஸ் சொன்னால், என் புருஷனுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாது, எதை நொறுக்குவான்னு தெரியாது. நேற்று வந்த கோபத்தில் வாட்சை கலத்தி தான் அம்மியில் வச்சு வாட்ச் என்ன செய்யும்? சிலர் பெஞ்சதை அடிச்சிருவாங்க கோவத்தில். பெஞ்சதி என்னச்சுவா புருஷனை அடிக்கலாது. அவர் வாங்கின டேப் ரெக்கார்டரை போட்டு சுத்தியில் வச்சு அடித்து நொறுக்கி ஒரு பேக்கில் கட்டி வச்சிருவா. அதை அடித்தா புருஷனை அடித்ததுக்கு சமானம். சில பெஞ்சதிமாருக்கு ஒரு புருஷன் சொன்னார், என் பெஞ்சதி கோந்துச்சுன்னா பாஞ்சி முகத்தில் கீறிவான், புலி கீற மாதிரி கீறிடும். ஆண்களுக்கானாலும் சரி பெண்களுக்கானாலும் சரி, கோபம் வந்துச்சுன்னா அதுக்கு எதிர் நிற்கவே முடியாது. யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுகிறார் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், மற்றவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கு, பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கு, கோச்சிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபம் தணிஞ்சிடட்டும், அதை அடுத்த நாளுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணாதுங்க. சிலர் கோபம் வந்துச்சுன்னா வாயே திறக்கணும் இருப்பாங்க. பெஞ்சது என்ன கேட்டாலும் சரி, புருஷன் என்ன கேட்டாலும் சரி, மௌனம் சாதிச்சு அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. கோபத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆக்ட் பண்ணுவாங்க. பிலிகிராம் சொன்னார், கோபங்கிறது துப்பாக்கியிலிருந்து வெளியே வருகிற குண்டை போல இருக்குது. கோபத்தில் சிலர் ஆக்ட் பண்ணுறதுனால ஆளையே கொன்றுவாங்க, உறவு முறையை கொன்றுவாங்க, அன்பை கொன்னுருவாங்க. இப்படிப்பட்டவர்கள் காணப்படாமற் போறதுக்கு அவளுக்குள்ளே இருந்த சுபாவம் சரி செய்யப்படவில்லை. கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. மோசே சகல ஜனங்களிலும் சாந்த குணம் மிக்கவராய் இருந்தார். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் அவர் தான் சாந்த குணம். ஆனால் ஒரு நாள் அவர் மலையிலிருந்து, சீனாய் மலையிலிருந்து 40 நாட்கள் இறங்கி வரும்போது, இங்கே இஸ்ரவேலர் ஒரு பொன் கண்குட்டியை செய்து வந்து அதற்கு திருவிழா என்று சொல்லி நிர்வாணத்தோடு நடந்து மாடிக்கொண்டு இருந்ததை பார்த்தார். கோபம் அப்படி மூக்கு மேலே ஏறிட்டு, தேவன் உண்டாக்கின கற்பலைகள் 2 கையில் தூக்கிட்டு வந்தாலும் கீழே போட்டு உடைத்தார். தேவனிடத்திலே கோபம். அடுத்த முறை தண்ணியில் தாகம் ஒவ்வொருவரும் கத்த தாங்க முடியாமல் ஆண்டவர்கிட்ட போனார். ஆண்டவர் சொன்னார், இந்த கண்மலையோடு பேசு, தண்ணீர் வரும். இவர் அந்த டென்ஷனில் கோபம் வந்ததுனால, இந்த கண்மலையிலிருந்தால் தண்ணீர் வரும், கண்மலையை போட்டு அடின்னு அடித்து விட்டார். ஆனால் அந்த கண்மலை கிறிஸ்து என்று 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். என்னால் அவர் கானானை பார்க்கவே முடியலை. தேவனுடைய பிள்ளைகள் கோபத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3ஆவதாக லேவி கோத்திரம், இந்தியாவுக்குள்ள வந்த கோத்திரம். விக்கிரகங்களுக்கு இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஒரு கோத்திரம். இன்றைக்கு பிஜேபி ஆகட்டும், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க அவ்வளோ பேரும் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமான வைராக்கியம் காட்டுகிறவர்கள். லேவி என்ற வார்த்தைக்கு பட்டயம், பழிவாங்குதல் என்ற அர்த்தம். பழிவாங்குகிற லேவி சிமியோனோடு கோபக்காரனோடு ஒன்று சேர்ந்து விட்டார். 2 மடங்கு ஆபத்து. சங்கீதம் 50:18 சொல்லுகிறார், நீ திருடனை காணும்போது அவனோடு ஒத்து போகிறாய், விபச்சாரக்காரனோடும் உனக்கு பங்கு உண்டு. அவன் யாரோடு தோழமை வைத்தான்? கோபக்காரனோடு தொடர்பு வைத்தான்.
இவன் பேரும் பட்டயம், அவன் பேர் கோபக்காரன். மலையாளத்தில் கோபக்காரங்கிறதுக்கு இன்னொரு பேர் உண்டு, மூர்க்கன். நல்ல பாம்புங்கிற கெட்ட பாம்புக்கு மலையாளத்தில் உள்ள பேர் மூர்க்கன். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. நல்ல பாம்பு சர்ன்னு இருக்கும். அதெல்லாம் ராஜ கருணாக பாம்புன்னு ஒன்று இருக்குது, பொல்லாதது, மூர்க்கத்தனத்துக்கு பேர் பெற்றது. அந்த பாம்புக்கு பேரே மூர்க்கன். சிலர் அந்த பாம்பின் சுவாபத்தை தங்களை ஏற்றுக்கொண்டு மூர்க்கத்தனமாக இருக்கிறதினாலே அவருடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுகிறது. உலக பிரகாரமான பட்டயத்தை எடுக்காதே. பேதுரு கெத்செமனே தோட்டத்தில் அந்த பட்டயத்தை எடுத்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் சாவான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பட்டயம் இருக்கிறது. எபேசியர் 6:17 வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும், வேத வசனத்தை சுட்டி காண்பித்தாலும், வேத வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது, ஜீவனமாயும் இருக்கிறது. தான் செய்கிற காரியத்தை அதை செய்யும்படி வாய்க்கக்கூடியது. லேவிகளும் சிமியோனும் எழுந்து 2 பேர் அந்த சீகேம் பட்டைய உள்ள போய் எல்லா ஆண் மக்களையும் கொன்று போட்டார்கள். யாக்கோபு துக்கத்தோடு சொன்னார், அவ்வளோ பேரும் கொன்னுட்டீங்களப்பா. பக்கத்தில் உள்ளவங்க கேள்விப்பட்டா என் சின்ன குடும்பம் 12 பேரை வந்து அவங்க அழிப்பாங்களே. புறஜாதியார் மத்தியில் என் வாசனையை நீங்கள் கெடுத்துட்டீங்களே. என்னை பற்றி நல்ல ஒப்பினா சொன்னாங்க. யாக்கோபு கூடவரவாசி, குணசாலி, அப்படித்தானே பேர் பெற்றேன், என் வாசனையை கெடுத்துட்டீங்களே. லேவி என்றால் பட்டய கருக்கு போல பேசுகிறவன், எதுக்கெடுத்தாலும் பட்டயத்தை உருகிறவன், எதுக்கெடுத்தாலும் கையை நீட்டி விடுகிறவன். ஒரு சண்டையை சமாதானமாக அமர்த்த தெரியாது. மீச துடிக்குது, நான் யார் தெரியுமா, போய் சண்டைக்கு போயிடுவாங்க. அந்த சுபாவத்தால் தான் அவர்கள் காணாமற் போனார்கள். 4வதாக இன்னொரு கோத்திரத்தை பார்க்கிறோம். யாக்கோபின் 4வது குமார், அவன் பேர் யூதா. நம்ம எல்லாரும் யூதான்னு உடனே கர்த்தரை துதிக்கிற துதி, ஜெபிக்கிற ஜெபம் நினைக்கிறோம். ஆனால் அவர் வாலிப வயதிலே, அவர் இளமையிலே தன்னுடைய சகோதரர்களை விட்டு பிரிந்து போனார். தனியாய் அதுலாம் என்ற ஒரு மனுஷனோடு போய் இறந்தார். அங்கே போகும்போது பல பாவங்கள் அவனை ஆண்டு கொண்டது. தாமார் என்று சொல்லப்பட்ட சொந்த மருமகளிடத்திலே தவறாய் நடந்து 2 பிள்ளைகளை பெற்றுவிட்டார், 2 பிள்ளைகளை. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அவதூறு நடந்து விட்டது. குடும்பத்தை விட்டு பிரிந்ததினால், சகோதரை விட்டு பிரிந்ததினால், ஒரு பிரிவினை ஆவி அவர்களுக்குள்ளே கிரிந்து சென்றதால், நான் தனியாக போய் விடுவேன் என்று சொல்லி கொண்டிருந்ததால் இந்த பிரிவினை ஆவிகளினால் கஷ்டப்பட்டார். சில பெண்கள் எதுக்கு எடுத்தாலும், நான் என் தாய் வீட்டுக்கு போகிறேன், நான் இவரோடு வாழ மாட்டேன், நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன். பேசுகிறதே தேவன் இணைத்ததை சாந்தத்தால் அதை இணைக்காம முடியாமல் பிரிந்து போகிற ஒரு சுபாவத்துக்கு இடம் கொடுப்பது எவ்வளவு வேதனையானது. 133ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் போது குடும்ப ஐக்கியத்துக்காக ஜெபிங்க. ஒரு நாளும் உங்களுடைய வாயில விவாகரத்து, டைவர்ஸ் என்ற வார்த்தை வரவே கூடாது. கணவன் மனைவியை விட்டு உபவாசத்தினால் அன்றி மற்ற எந்த விதத்திலும் நீங்கள் பிரிந்து போகக்கூடாது. சாத்தான் அதை தூண்டி விடுவான், பாவம் செய்ய எண்ணங்களை தருவான், பாவம் செய்ய சந்தர்ப்பங்களை அவனே கொடுப்பான். தேவ பிள்ளைகள் ஒற்றுமையாய் நின்னால்தான் அவர்கள் ஜெயம் பெற முடியும். ஒருவன் 1000 பேரை தூரத்தினால் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபித்து ஒரு மனப்பாடோடு ஜெபித்தால் 10000 பேரை நீங்கள் ஜெயம் பெற முடியும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் யூதாவை குறித்து நல்ல காரியங்கள் சொல்லியிருக்கிறது. ஆனாலும்
காணப்பட முடியாமல் போனதற்கு காரணம் அவருடைய அந்த ஒரு கெட்ட சுபாவம். அவனுடைய மருமகளையே தன்னுடைய மனைவியாய் கொண்டு தன்னுடைய பேரர்களை தன்னுடைய பிள்ளையாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமைக்கு வந்தார். புத்தியில்லாத ஒரு செயல். கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் கனிதரும் செடி. வில்வீரர் அவனை பகைத்து அவன் மேல் அம்புகளை எய்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை வாசிக்கிறோம். யோசேப்பு சிறந்த உத்தமன். ஆனால் ஒரு சிறிய சுபாவம், ஒரு சிறிய தீமையான சுபாவம் அவனிலே இருந்தது. தன்னுடைய சகோதரருடைய குறைகளை தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லி வருவார். 11 சகோதரர் மேலே என்ன குற்றம் என்ன குறைவு அதை பார்த்து சும்மா விடுறதில்ல, அப்பாட்ட வந்து கோல் மூட்டுறது. இதனால தான் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரர்களுக்குள்ளே கோல் சொல்லி திரியாயாக. ஒரு இடத்துல ஒரு குற்றம் கண்டுபிடித்தால் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு குற்றம் கண்டுபிடித்தால் உடனே ஒரு பெரிய கொட்டை தோள்களை போட்டு டொண்டோ சகல மனுஷர் வந்து இவன் என்ன பாவம் செய்துட்டான், இவன் அந்த அக்கிரமம் செய்யிட்டான், அவனை பேரை கெடுத்து அவன் முகத்தறையை கிழித்து அவனை வெளியரங்கமாக்கி பப்ளிக்காக்கி அவனுடைய பேரை கெடுப்பேன் அப்படின்னு போகவே கூடாது. எல்லாரும் குறைவுள்ள மனுஷன். நம்முடைய குறை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். யாரிடத்தில் ஆகிலும் குறை கண்டுபிடிக்கும் போது தேவ சமூகத்தில் அதை நிறுத்தி ஜெபிக்கும்போது இந்த குறைகளை ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இஸ்ரவேலர் காணாமற் போனார்? இந்த 5 குறைபாடுகள், 5 தேவ மனுஷருக்குள்ள 5 வித குணாதிசயங்கள் திருத்தப்படாமலே இருந்தபடியால் அவள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார். ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்ட அவர்களை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் மனம் இறங்கி, நீங்கள் புறஜாதியார்கிட்ட போகாமல் முதல்ல ரட்சிக்கப்பட்ட காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்க. அவங்கள திருப்பும்போது புறஜாதியார் தானாகவே திரும்பி வருவார். தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். ரூபன் இருக்கிறானா? சிமியோன் இருக்கிறானா? லேவி இருக்கிறாங்களா? யோசேப்பு இருக்கிறார்களா? இன்றைக்கு நாம் சீர்படுத்தி கொள்ளும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார், உங்களை பயன்படுத்துவார்.